ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ல எப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஏதாச்சும் ஒரு செட்டப் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணுவோம். பிசிக்கலா நம்மள்ட்ட ஏதோ பெரிய சேஞ்ச் இருக்கும். கரெக்ட். பட் இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடந்தது? யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த திட்டத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த பிசினஸ் பிளானை யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ எப்படின்னா எப்படி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கியிருப்பீங்க. கரெக்ட். ப்ராடக்ட் வாங்கும்போது அது கூடவே இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கும், சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். ரைட். ஸோ நான் இந்த லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் இந்த லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா காசு கொடுத்துருப்பேன், லேப்டாப் வாங்கிட்டேன். பட் இது கூட எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தெரியல. ஓகே, நான் காசு கொடுத்து வேற ஏதோ ஒரு கார் வாங்குறேன், கார் வாங்கினா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தெரியல. அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து. கரெக்ட். காரை வச்சு சில பேர் டாக்ஸி ஆக்கி சம்பாதிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். லேப்டாப் வச்சு மேபி ஏதாச்சும் சாஃப்ட்வேர் கோட் பண்ணலாம், கோட் பண்ணி ஏதோ விற்கலாம், அதை உபயோகப்படுத்தலாம், அது அவங்களோட விருப்பம். பட் காசு கொடுத்தாச்சு, பொருள் வாங்கியாச்சு. ஸோ என்ன நடந்துச்சு? ஏதோ ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம். தெரியுதா? கிளியரா தெரியுதா? தெரியுதா? ஓகே. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்தது? சைன் அப், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். ஸோ இந்த பார்ட் நடந்துருச்சு. இது கூடவே பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் கூட எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. ஓகே. ஸோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண நம்ம யாரு? நம்ம ஒரு கஸ்டமர், வாடிக்கையாளர். ஓகே. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உபயோகப்படுத்தினா யாரு? நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா யாரு? தென் மேபி பிசினஸ் ஓனர் ஆகலாம். ஓகே. ஏன் பிசினஸ் ஓனர் ஆகணும்? நிறைய சம்பாதிக்கணும். வேற பிசினஸ் ஓனர் ஆகணும்னா வேற என்ன? சம்பாதிக்கிறதுக்கு தான் பிசினஸ் ஓனர் ஆகிறோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ரைட். ஏன் சம்பாதிக்கணும்? ட்ரீம்ஸ், நிறைய ஆசைகள், கனவுகள் வாழ்க்கையில் இருக்கு. இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா, மேபி இதுல கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம். கரெக்ட். பட் இப்போ என்ன நடந்துச்சு? நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? ப்ராடக்ட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண நம்ம யாரு? கஸ்டமர். கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ இதை நான் யூஸ் பண்றேன்னா யூஸ் பண்ணலையான்றதை பொறுத்து தான் என்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையா, அதனால சம்பாதிக்க முடியுமா இல்லையா. கரெக்ட். ஸோ அதனாலதான் ஞாபகம் இருக்கா உங்களோட வெல்கம் செஷன்ல யாரோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க ட்ரீம்ஸ் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி. ஏன்னா இந்த ட்ரீம்ஸ் இது இல்லை அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்ட். எல்லா இடத்துலயுமே நம்ம பிசினஸ் இல்லை, எனி பிசினஸ், யார் யாருக்கெல்லாம் லைஃப்ல ஏதோ சாதிக்கணும், ஏதோ கனவுகள் இருக்கு, அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்திப்பாங்க. இல்லைன்னா இங்க இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னா வெறும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி உபயோகப்படுத்து? ஏன்னா இந்த ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா, எந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னாலுமே அதுக்கு ரெண்டு விஷயம் தேவை, டைம் அண்ட் மணி. ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இந்த ரெண்டு விஷயம் தான். வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது அவங்கள்ட்ட எவ்வளோ டைம் இருக்கு, எவ்வளோ பணம் இருக்கு. ஏன்னா ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும், இது ரெண்டுமே தேவை. கரெக்ட். உங்களோட ஒரு ட்ரீமையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னாச்சும் கட்டாயம் இருக்கும். ஓகே. ஸோ ரெண்டு ஃபேக்டர் ஒருத்தவங்களோட ஒரு மனுஷங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னா அப்போ எத்தனை வகையான மக்கள் இருப்பாங்க? 4 வகையான மக்கள் இருப்பாங்க. முதல் வகையான மக்கள் நிறைய டைம் இருக்கு, பணமே இல்லை. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ரிட்டையர் ஆனவங்க, இல்ல பிச்சைக்காரங்க, இவங்கெல்லாம் இந்த கேட்டகரி. அவங்கள்ட்ட 24 மணி நேரமும் அவங்கள்ட்ட தான் இருக்கு, ஆனா பணம் கிடையாது. ஓகே. ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு டைம் அவங்களால பண்ண முடியும், பட் எனிதிங் ரிலேட்டட் டு மணி பண்ண முடியாது. இல்ல காம்பினேஷன், ரெண்டு காம்பினேஷன் இருக்கிறது பண்ண முடியாது. அடுத்த கேட்டகரி டைமே இருக்காது, நிறைய பணம் இருக்கும்,
ஓகே, சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கர லீடிங் சர்ஜனா இருப்பாங்க. இப்ப இந்த கொரோனா வைரஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்க்கும் நிறைய காசு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு கேஸ். பட் அவங்க எப்ப போய் அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அதுக்கான டைமே இருக்காது. ஸோ வெறும் மணி வச்சுட்டு என்ன பண்றது? ஆர் எனி லீடிங் அட்வொகேட்டு, இல்ல ஹை ப்ரொஃபைல் பொசிஷன்ல, ஜாப்ல ஹை ப்ரொஃபைல்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓ, சிடிஓ, சிஐஓ, இந்த மாதிரி ஆளுங்க. இவங்களுக்கு வந்து சேலரி நிறைய இருக்கும். கரெக்ட். பிஎம்டபிள்யூ கார் வச்சிருப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்க? ஆஃபீஸ் டு ஹோம், ஹோம் டு ஆஃபீஸ். இது தவிர வேற எதுவும் இருக்காது. கரெக்ட். ஸோ இது செகண்ட் கேட்டகரி, ஹைலி பெய்டு ப்ரொஃபஷனல்ஸ், இல்ல ஸ்மால் பிசினஸ் மேன். எங்க மாமா வந்து ஸ்மால் பிசினஸ் மேன். ஓகே. ஸோ ஏதாச்சும் வெளியில எங்கேயாச்சும் போகணும்னாலே, இல்ல மாப்பிள்ள கடையை விட்டுட்டு அப்படியே வர முடியாது. ஸோ பேசிக்கலி they do not have time. ஓகே. ஸோ மூணாவது கேட்டகரி என்னது? டைமும் கிடையாது, மணியும் கிடையாது. எந்த மாதிரி ஆளுங்க? 99% எம்ப்ளாயிஸ். ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு வந்து லீவ் ப்ராப்ளமும் இருக்கும். லீவ் கேட்கிறப்ப லீவ் கிடைக்காது. எப்பயுமே அவங்களுக்கு சம்பளம் பத்தல அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். கரெக்ட். லாஸ்ட் கேட்டகரி, டைமும் நிறைய இருக்கு, மணியும் நிறைய இருக்கு. ஓகே. இதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பீப்புள் லைக் பில் கேட்ஸ், வாரன் பஃபே, முகேஷ் அம்பானி, இந்த மாதிரி ஆளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஸோ நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ நான் இதுல எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். 4 கேட்டகரியில் நான் எந்த கேட்டகரியில இருக்கேன், நான் எந்த கேட்டகரிக்கு போகணும். ஓகே. நான் இப்போ ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. பேங்க்ல ஐடி டிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ ஐ வாஸ் ஹியர். எனக்கு லீவும் பத்தல, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்கள போய் கூப்பிட்டு வர முடியாது. வீட்டில் ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா போய் பண்ண முடியாது, அதுக்கு டைம் இருக்காது. ஏதாச்சும் வாங்கி தரணும்னா கூட ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல வாங்கி தர முடியாது. கரெக்ட். டைமும் பத்தல, சேலரியும் பத்தல. ஓகே. வாட் எவர் வாஸ் த சேலரி. வேலை ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வேலையில இருந்து வரைக்கும் இதான் சுச்சுவேஷன். எங்க போகணும் அப்படின்னா, நான் இங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கும்போது தான் நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உபயோகப்படுத்தும். ஏன் இங்க போகணும்? ஏன்னா இங்க போனதான் என்னோட மற்ற ட்ரீம்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியும். என்னோட ட்ரீம்ஸ் நிறைய நிறைய எனக்கு இன்னும் ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்கு. ஓகே. ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உலகத்தை சுற்றணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. கரெக்ட். பட் அதுக்கு இது ரெண்டுமே தேவை. பட் இது தேவை அப்படின்ற அந்த என்ன சொல்ற அக்செப்டன்ஸ் மனசு ஏத்துக்கும் போதுதான் நம்ம வேற ஏதாச்சும் ஒன்றை பத்தி தேடுவோம். ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகே. சோ இந்த பொசிஷன், இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்றது? என்னென்ன வழிகள் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு நமக்கு? ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்றப்போ என் கையில என்னென்னலாம் இருக்கு, கையில இருக்கிற ஆப்ஷன் என்ன? ஓகே. ஸோ கிட்டத்தட்ட நான் பிறந்து வளர்ந்து ஒரு 12 + 2 14 + 4 கிட்டத்தட்ட 18 வருஷம் படிச்சேன். ஓகே. 18 வருஷம் எப்படி வளர்ந்தேன்? எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்கலன்னா, சிம்பிளா சொன்னா படிக்கலாம் பண்ணி வைக்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிதான் வளர்த்தாங்க. ஓகே. ஒரு தடவை ஒழுங்கா படிக்கலன்றப்பயும் இந்த ஞாபகம் தான் வரும். ஸோ படிச்சாதான் நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஏன்னா வேற எந்த சொத்துமே கிடையாது. ஓகே. உங்க அப்பா உங்களுக்கு கொடுக்குற ஒரே சொத்து படிப்பு மட்டும்தான். அதுக்கு மேல வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ ஒழுங்கா படிச்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. ஓகே. சின்ன வயசுல இத்தனை வருஷமா படிச்சாதான் சுத்தி பாக்குற எல்லாருமே ஒண்ணு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இல்ல சின்னதா ஏதோ கடை வச்சிருந்தாங்க. சோ நான் கடை வைக்கிறதுக்கு கூட கிடையாது. ஏன்னா யாருமே எங்க அப்பா கடை வைக்கல. ஓகே. பிசினஸ் பண்ணல. சோ நான் படிச்சாதான் உண்டு, படிச்சாச்சு.
நல்ல காலேஜ்ல படிச்சு நல்ல வேலையும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ இதுல பெஸ்டா என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யலாம், இன்னும் நல்லா வேலை செய்யலாம், இன்னும் நல்லா வேலை செய்யலாம். ரைட்? இன்னும் புதுசா ஏதாச்சும் கத்துக்கலாம், இன்னும் நல்லா வேலை செய்யலாம். ஸோ சம்பளத்தை கூட்டிக்கிட்டே போகலாம். இருக்கிறவங்களே சுத்தி எனக்கு இருக்கிற ஆப்ஷன்லயே பெஸ்டா என்ன பண்ணலாம்? கரெக்ட். ஸோ கிட்டத்தட்ட 18 வருஷம் ஹார்ட் ஒர்க். ஓகே, 18 வருஷம் லேர்னிங் பிளஸ் அதுக்கு மேல லேர்னிங். ஓகே, so many years of learning. ஸோ இந்த 18 வருஷம் நான் படிக்கும்போது இட் இஸ் நாட் ஈஸி. படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி ஒரு லெவல்ல இருந்து வந்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஈவன் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட ப்ராப்ளம். ஓகே, ஸோ கடனை உடனே வாங்கி எப்படியோ படிக்க வச்சாங்க எங்க அப்பா. தேங்க்ஸ் டு தெம். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஓகே, ஸோ நான் படிச்சு முடிக்கும் போது ஏகப்பட்ட கடன். படிச்சு முடிச்சு நான் வேலைக்கு போய் தான் அதை அடைச்சேன். ரைட். ஸோ 18 வருஷம் டைம் பிளஸ் 18 வருஷம் லேர்னிங். இந்த டென்ஷன், இந்த மாசம் ஃபீஸ் கட்ட முடியுமா கட்ட முடியாதா, ஓகே அடுத்த மாசம் கட்ட முடியுமா கட்ட முடியாதா, இந்த டென்ஷன் 18 வருஷம் இவ்வளோ செலவுகள் தாண்டி கடைசியா என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி அரௌண்ட் 12,000 in 2003. the salary ஆஃப்டர் 11 வருஷம் ஜாப்ல 11 வருஷம் ஒர்க் பண்ணி, ஓகே 11 இயர்ஸ், அதுக்கு மேல 11 இயர்ஸ் ஒர்க். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 10 to 12 hours. இது வந்து நான் வளர வளர இன்னும் கூடிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு என்னோட சேலரி இன் எத்தனை டிஜிட்? 6 டிஜிட்ல வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, லேக்ஸ்ல. பட் லேக்ஸ்னா மல்டிபிள் லேக்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இட் so many years fun, 11 years of hard work. அதுக்கப்புறம் ஷிஃப்டிங், நிறைய ஜாப், ஓகே ஷிஃப்டிங் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் தாண்டி எவ்ரிடே 10 to 12 hours தான் இன்புட். என்னோட இன்புட் ஐ வாஸ் ரெடி டு புட் இன் ஆல் கமிட்மெண்ட். எனிவேர் எங்கேயாச்சும் சம்பாதிக்கணும் அப்படின்னா, எனிவேர் யூ நீட் டு ஏர்ன் அப்படின்னா டைம் கமிட்மெண்ட் வேணும், டைம் வேணும். ஸோ ஐ எம் புட்டிங் சோ மச் டைம். ஓகே, டைம் கமிட்மெண்ட் வேணும், லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணாம எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. ஸோ ஐ ஸ்பெண்ட் சோ மச் டைம் இன் லேர்னிங். கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். தேவையானது, தேவையில்லாதது, ட்ரிக்னாமெட்ரி, இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இதெல்லாம் நான் என்னோட ஜாப்ல யூஸ் பண்ணது கூட கிடையாது. கரெக்ட், இதுக்காகலாம் டென்ஷன் ஆயிருக்கேன். ஓகே, சாக்ரிஃபைசஸ், மணி, so much of money. ஓகே, ஸோ இவ்வளோ போட்டு அவுட்புட் என்ன? Let's take 2 lakhs. After 11 years, this was my salary. Okay, so after this, இதுக்கு அப்புறம் கூட no peace of mind. ஓகே, மேபி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, COVID-19 சுச்சுவேஷன்ல, எனி கிரைசிஸ் சுச்சுவேஷன், எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சம்பளம் ஜாஸ்தி போறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ கழுத்துல வந்து கத்தி இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ஒரு ஆளை எடுத்துட்டு ஒரு 10 பேரை போடலாம். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு தட் இஸ் த பெஸ்ட். அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பட் திஸ் வாஸ் மை சிச்சுவேஷன். ஓகே, பட் இதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஒண்ணுதான் தெரியும். ஏன்னா இத்தனை வருஷமா இதை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ஜாப். ஸோ ஓகே, இது இல்லாம வேற, அதனால மைண்ட்ல எப்பயுமே வந்து என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது. நம்ம வேணுங்கிறது அச்சீவ் பண்ண முடியல. இவ்வளோ நம்ம நல்லா ஓடுறோம். ஒர்க் பண்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. எந்த என்ன சொல்றது, தயங்குற ஆளு, சோம்பேறித்தனம் கிடையாது. ஒர்க் பண்றது ஐ வாஸ் ரெடி. இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் அங்கேருந்து 12,000ல இருந்து 2 லட்ச ரூபா சேலரி வரைக்கும் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ரெடி. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், எல்லாமே பண்றோம். ஸோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங், சம்திங் இஸ் ராங். ஸோ அதனால தான் மனசுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா, வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் பிசினஸ் எங்க மாமா பார்த்துருக்கேன். வேற பிசினஸ் ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, ட்ரெடிஷ்னல். ஏன்னா நான் பார்த்தது ட்ரெடிஷ்னல் பிசினஸ் தான்.
ட்ரெடிஷனல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ட்ரெடிஷனல் பிசினஸ் எங்க மாமா கிட்டத்தட்ட 17 வருஷமா பிசினஸ் பண்ணாரு. சேம் சிச்சுவேஷன். ஓகே, மேபி அவருக்கு பண்ண தெரியல. நம்ம படிச்சிருக்கோம், நல்லா இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னா கூட, டு ஏர்ன் ஈவன் 1 crore, crore சம்பாதிக்கணும் அப்படின்னா, அல்டிமேட்லி crores சம்பாதிக்கிற வரைக்கும் will not be financially free. கரெக்ட். ஈவன் இப்போ சென்னையில ஒரு வீடு வாங்கணும்னா கூட மினிமம் 1 கோடி லட்சம் வேணும். எஸ் சார் நோ. ஸோ அல்டிமேட்லி ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூட அட்லீஸ்ட் ஃபியூ க்ரோர்ஸ், லெட் சப்போஸ் பேஸ் எடுத்துப்போம், 5 crore சம்பாதிக்கணும்னு சொல்லி. ஸோ 5 crore சம்பாதிக்கணும்னா ஒரு பிசினஸ்ல, ட்ரெடிஷனல் பிசினஸ்ல ஓகே எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணும்? டேர்ன் ஓவர்னா என்ன? காசு ரொட்டேட் பண்ணணும் இல்லையா? முதலில் போட்டு திரும்பி வெளில எடுத்து திரும்பி போட்டு பொருட்களை வித்து திரும்ப எடுத்து திரும்ப போட்டு, இதுக்கு வந்து டேர்ன் ஓவர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 10 தடவை இந்த மாதிரி பண்ணா மேபி ஒரு தடவை கிடைக்கலாம். கரெக்ட். மேபி 50 கோடி இதே மாதிரி போட்டு ரவுண்ட் அடிச்சோம்னா, ரொட்டேட் பண்ணோம்னா மேபி 5 crore earn பண்ணலாம். கரெக்ட். இது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இஃப் இட் இஸ் a service based industry, மேபி கன்சல்டிங், சர்வீஸ் பேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஐடி ரிலேட்டட் இல்ல என்ன சொல்றது, எனி சர்வீசஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 10% பாசிபிள். பட் இஃப் இட் இஸ் மேனுஃபேக்சரிங் மாதிரி இருந்துச்சுன்னா தென் ஈவன் இன்னும் கம்மி, 5% கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஈவன் பெஸ்ட் சினாரியோ அப்படி பண்ணா கூட எவ்வளோ தேவைப்படும்? ஸோ திஸ் இஸ் த ப்ராஃபிட் நான் பார்க்கணும் அப்படின்னா, என்னோட டேர்ன் ஓவர் அட்லீஸ்ட் 10 times ஆச்சும் இருக்கும். கரெக்ட். ஸோ 10 times இவ்வளோ 50 crore டேர்ன் ஓவர் பண்ணணும்னா, நான் அந்த பிசினஸ்ல எவ்வளவு முதலீடு பண்ணும்? எத்தனை வருஷங்கள் ஆகும்? 10 தடவை இந்த 5 கோடியை ரொட்டேட் பண்ணாதான் 50 கோடி டேர்ன் ஓவர் வரும். அட்லீஸ்ட் ஒரு 5 crore ஆச்சும் பண்ணணுமா இல்லையா? ₹5 கோடி முதலீடு பண்ணா கூட மேபி 10 வருஷம் 15 வருஷத்துல இந்த சிச்சுவேஷனுக்கு என்னால வர முடியும். கரெக்ட். மினிமம் 10 years, 5 to 10 years வச்சுக்கோ. 5 to 10 years பெஸ்ட் கேஸ் சினாரியோ. கரெக்ட். 5 to 10 years அப்புறம் எத்தனை பேர் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வராங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு வர முடியும். எல்லாத்துக்கும் மேல எத்தனை மணி நேரம் ஒரு பிசினஸ் மேன் ஒர்க் பண்ணுவாங்க? ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்றாலும் ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணியாச்சு, ஓகே, இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியாச்சு, காலையிலேயே ஆரம்பிக்கணும் நைட் வரைக்கும், தென் மறுநாள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். கரெக்ட். மென்டலி 24 hours, physically at least 14 to 16 hours every day. இவ்வளவுலாம் கொடுத்தாலும் இது இல்லாம there is no peace. தூங்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் போன் அடிச்சு கடை ஏதோ உடஞ்சிருக்க மாதிரி தெரியுது, கடைக்கு முன்னால பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு பதற ஆரம்பிச்சிடும். கரெக்ட். ராத்திரி அந்த சைடா உங்க கடை வழியா வந்தேன், அங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு யாராச்சும் போன் அடிச்சு சொல்லிட்டாங்கன்னா தூக்கம் போயிடும். கரெக்ட். கிளம்பி போய் நிக்கணும். This is the case with all traditional businessmen. Correct. So இதுல எங்க ட்ரீம் அச்சீவ் பண்றது? So this is another option, second option. And that is why even யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு ட்ரீம்னு ஒன்று ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, ஸோ சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்க யார் பார்த்தாலும் பில் கேட்ஸ், நாராயணமூர்த்தி, டாடா, அம்பானி இவங்கெல்லாம் பார்த்தாலுமே it took so many years. கரெக்ட். வருஷ கணக்கு 20, 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பான். கரெக்ட். So there is one more option, third option.
இது என் மைண்ட்ல இருந்துட்டு இருந்துச்சு. 2 ஆப்ஷன். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதான் இது என்னோட கரண்ட் சர்வைவல். வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. வேற ஏதாச்சும் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் ட்ரெடிஷனல் பிசினஸ். வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. ஸோ தென் ஐ கேம் அக்ராஸ். அப்பதான் இந்த பிசினஸ் என் வாழ்க்கையில் நுழைஞ்சுது. இன்ஃபேக்ட் நுழையில நானா போய் நுழைஞ்சேன். ஓகே. ஸோ என் ஃப்ரெண்டு ஏதோ தப்பான இதில் மாட்டிக்கிட்டாரு, போய் காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தென் ஐ saw this business. ஓகே. 5 crore potential. ஓகே. டு ஸ்டார்ட் வித் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? என்ன கேட்ட 0. ஏன்? பிகாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் பையிங் எ ப்ராடக்ட். காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாட் என்ன மைண்ட்ல தோணுச்சு அப்படின்னா, காசு கொடுக்குறேன், ஒரு வெக்கேஷன் வாங்குறேன், ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு அந்த கம்பெனி இருக்கா இல்லையா, அட்லீஸ்ட் உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க இல்லையா, இட் வில் பி தேர், நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். நானே என் ஃப்ரெண்டை காப்பாற்ற தான் போனேன். ஸோ இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியும். ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன். இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியாது. பட் ஒரே ஒரு தாட் மைண்ட்ல, காசு கொடுக்குறோம், பொருள் வாங்குறோம், காசு கொடுத்துட்டு இந்த பேனை வாங்குறேன், நாளைக்கு போய் பார்த்தா அந்த கடை இல்லை, எனக்கு ஏதாச்சும் நஷ்டமா? மேபி சர்வீஸ் எனக்கு கிடைக்காம போலாம், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஏதாச்சும் நஷ்டமா? ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? பண்ணி பார்ப்போமே. இதுக்கு பின்னாடி சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. How does it matter? ஓகே. ஸோ பட் பொட்டன்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது நம்பர்ஸ் போய் சொல்லாது. பாசிபிள், செக் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் என்னோட வேலையிலேயே நிறைய சுத்திட்டு இருப்பேன். ஓகே. சுத்திட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் அங்கங்கெல்லாம் போய் தங்குவோம். ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு என்னோட ஒர்க் பண்ணும்போது அங்கே ஹோட்டலில் தங்குவேன். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $100, $110, $120 அப்பயே ஆகும். 8-10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ வெக்கேஷன் பேக்கேஜ் எப்படினாலுமே இட் இஸ் சீப்பர். ஓகே. அதுவும் ஃபார் நெக்ஸ்ட் 30 years. ஸோ எனிவே ஐ எம் சேவிங் மணி. வர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும்? ஐ எம் சேவிங் மணி. எத்தனை வருஷம்? ஈவன் 99.75% பண்ண 4 to 5 years. எவ்வளவு டைம் தேவை? இவ்வளவுதான் தேவை. 4 to 5 years. எவ்ரிடே எவ்வளவு டைம்? அரௌண்ட் 3 hours per day plus weekends. That's it. Peace of mind? Yes. ஏன்னா ஆல்ரெடி நான் ஜாப்ல இருக்கேன். கரெக்ட். This is a plus, this is a minus also. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஜாப்ல இருக்கேன், என்னோட ஜாப் அஃபெக்ட் ஆகாது. என்னோட என்ன சொல்றது, வீட்டு செலவு எதுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பம் நடுத்தருக்கு வராது. நான் ட்ரெடிஷனல் பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா அதுல எனக்கு வருமானம் வர்ற வரைக்கும் என்ன ஆகும்னே தெரியாது எனக்கு. பட் ஹியர் ஆல்ரெடி நான் ஜாப்ல இருக்கேன். ஸோ வர்ஸ்ட் கேஸ் என்ன, ஜாப்ல சேலரி வந்துட்டே இருக்கு. என்னால் 4-5 வருஷம் அஃபோர்ட் பண்ண முடியுமா? கட்டாயம். ஐ ஹவ் டிசைடட். ஓகே. ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுல எது பெஸ்ட்? பட் வை நிறைய பேரு இந்த பிசினஸ்ல தேர் நாட் சக்சஸ்ஃபுல்லியே ஆக மாட்டாங்க? ஏதாச்சும் காரணம் இருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெஸ்ட், எல்லாத்துலயும் எதை பார்த்தாலுமே பெஸ்டா இருக்கு. இது பெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ஒன்றும் இல்லை. இவன் ப்ராடக்ட் யூஸ் பண்ண வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி வீட்டில் மாட்டிட்டோம்னா என்ன நஷ்டம்? அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணாலும் பண்ணலனாலும். ஸோ எனிவே தேர் இஸ் நோ லாஸ். நாட் அ இன்வெஸ்டர் இன் கென்ட். கரெக்ட். ஸோ தேர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் பெஸ்ட். 4 to 5 years. நான் 40 வருஷம் ஒர்க் பண்ண தயாரா இருந்தேன். 4-5 வருஷத்துல பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட், பெட்டர். டெய்லி 10-12 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 3 மணி நேரம் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணா ஸ்டில் பெட்டர். பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே. டு ஸ்டார்ட் வித். நான் இப்ப நிலைமை சொல்ல, இட்ஸ் a different level. ஓகே. ஸ்டார்ட் பண்ணும்போது there is a peace of mind. ஸோ
why don't I do? But why நிறைய பேர் இதுல சக்சஸ் எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆகுறது இல்லை. இதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? ஸோ ஆஸ் அ என்ன சொல்றது, அப்ளைனா இதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டேன்னா சொன்னேன் இல்லையா, அப்ளைன் சைன் போர்டு தான். ஓகே, முன்கூட்டியே இப்படி சொன்னா இந்த சைடு போனா டெட் எண்ட் இருக்கும், இந்த சைடு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா? டெட் எண்டுக்கு போகணுமா இல்ல கரெக்டான வழியில போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தை அச்சீவ் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி.